சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எந்த நேரத்திலும் தீய சக்திக்கு இடம் கொடுக்காமல் தெய்வத்தின் சக்தியை எந்த நேரத்திலும் அழைத்து வைத்து உன்னோடு தக்க வைத்துக்கொள். என்ன வழி இருக்கிறதோ அதை வழிகளும் தேர்ந்தெடுத்துக்கொள். கண் இமைக்கும் நேரத்தில் கூட எதிராளிகளின் பார்வை உன் மீது இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்திலும் அவர்களால் உனக்கு தீமை நடக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நினைத்து விடாதே. உன்னுடைய நல்ல எண்ணத்தை அவர்கள் பார்ப்பது இல்லை. நீ ஏதாவது முன்னேறி விடுவாயோ என்பதை தான் அவர்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களால் மட்டும்தான் உதவி பெற வேண்டும், அவர்களை விட வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் உன்னை உயர விட மாட்டார்கள். உயரும் நிலை உனக்கு ஏதாவது கிடைத்தாலும் அதை தட்டிவிடத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன் அருகில் இல்லை என்று நினைப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீ இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்திலும் தீய சக்தி ஆட்கொள்ளும். அந்த நேரத்தில் தெய்வ சக்தியை உன் கைகளால் தள்ளி வைத்து விடாதே. தீய சக்திக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாதே. என்றும் உன் அப்பா உன்னை காக்க எந்த நிமிடத்திலும் வருவேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன். அப்படி இருக்கும் நேரத்தில் என் வாக்கை பார்த்தும் பார்க்காமலும் சென்றால் என் மனம் எத்தனை பாடுபடும் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? இல்லையே, என்னை பார்த்தும் பார்க்காமலும் போகிறாயே, இந்த நிலை உனக்கு வர காத்திருக்கிறது என்று எத்தனை பதற்றத்தோடு நான் காத்திருப்பேன். ஒரு நிமிடம் கூட நீ என்னை தவிர்த்து விட்டால் மிகப்பெரிய ஆபத்து உனக்காக காத்திருக்கும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ தெய்வத்தின் சக்தியை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். உன் அருகில் இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ தெய்வத்தை பற்றி இருக்கும் வரை நான் உனக்காக அதை பெற்றுக்கொள்வேன். எந்த நேரத்தில் எது வருகிறது, எந்த நேரத்தில் உனக்கு எது செய்ய வேண்டும் என்று உன் சாயப்பா எனக்கு தெரியும் அல்லவா? நான் உன்னை தேடி வரும்பொழுது என் வாக்கை நீ கேட்டால் போதும். அந்த நிமிடம் உனக்கு வரும் பிரச்சனைகளில் இருந்து உன்னை நான் விலகி காப்பேன். நல்லதோ கெட்டதோ உன்னை சுற்றி 4 பேர் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு இல்லை. அப்பொழுது எப்பொழுதும் நீ விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும் என்றால் உன்னை உறங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உன் மனக்கதவை நீ திறந்து வைக்க வேண்டும். ஒருவர் ஒன்றை சொன்னால் அவர்கள் எதற்காக சொல்கிறார்கள் என்று ஆராய வேண்டும். அது உனக்கு நல்லதா கெட்டதா என்று யோசிக்க வேண்டும். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், கெட்டதாக இருந்தால் தள்ளி வைத்து விட வேண்டும். கவலைப்படாதே, எதையும் உன்னை ஆட்கொள்ள விட மாட்டேன். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.